ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, இப்போ நிறைய பேர் கேட்டிருந்த மாதிரி நம்ம சேனலில் இப்போது டெஸ்ட் பேட்ச் இருக்குங்களே, டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அது என்ன டெஸ்ட் பேட்ச்னு கேட்டிங்க அப்படின்னா, குரூப் 4 இருக்குங்களே, இந்த குரூப் 4ஓட டெஸ்ட் பேட்ச் தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போது அந்த குரூப் 4 வந்து 2025 வரும். ஓகேங்களா? வரும் அப்படின்னா நான் வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அது எதனால் வர வாய்ப்பு இருக்குதுன்னு நான் ஆல்ரெடி வீடியோ சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ குரூப் 4ஓட டெஸ்ட் பேட்ச் இருக்குங்களே, இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். புரியுதுங்களா? இப்போ வந்து இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து யாருக்காக அப்படின்னா, இப்போ ஆல்ரெடி நிறைய பேர் படித்து வச்சுருப்பாங்க அவங்களுக்காகவும், இல்லை நான் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன், ஓகேவா, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறவங்களும் அவங்களும் இருந்தாலும் அவங்க யார் வேணாலும் ஜாயின் பண்ணலாம். புரியுதுங்களா? இப்போ அதோட டீட்டெயில் தான் அந்த டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், வந்து வீக்லி ஸ்டடி பிளான் வந்து நான் கொடுத்துருவோம். ஓகேங்களா? வீக்லி ஸ்டடி பிளான், வீக்லி வந்து நீங்கள் என்ன படிக்கணும், புரியுதுங்களா, என்ன படிக்கணும், அந்த வந்து நான் ஸ்டடி பிளான் வந்து நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் சொல்லியிருக்கேன். ஒன்றா டெலகிராம் பேன் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஒருவேளை பேன் ஆகிடுச்சு அப்படின்னா டெலகிராமில் வராது, பேன் ஆகலை அப்படின்னா டெலகிராமில் வந்துடும். பேன் ஆகிடுச்சு அப்படின்னா யூடியூப் இருக்குங்களே, யூடியூப்பில் ஷார்ட்ஸில் ஷார்ட்ஸ் இருக்குங்களா, ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணி நான் லிங்க் சென்ட் பண்ணிடுறேன். சரிங்களா? லிங்க் வந்து நான் எல்லாேருக்கும் சென்ட் பண்ணிடுவேன். புரியுதுங்களா? ஓகே, இப்போது இது வந்து ஃபஸ்ட்டு ப்ராசஸ். இது வந்து ஃபஸ்ட்டு ப்ராசஸ் நடக்கும். சரி, ஓகே. இப்போ அந்த டெஸ்ட்டில் வந்து அந்த வீக்லி வந்து தமிழ் கவர் ஆகணும், மேக்ஸ் கவர் ஆகணும், அப்புறம் ஜிகே கவர் ஆகணும், ப்ளஸ் பிஒய்க்யூ அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் கவர் ஆகணும் இல்லையா? அந்த 3ம் கவர் ஆகிற மாதிரி தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். புரியுதுங்களா? கொஸ்டின் வந்து எடுக்க போகிறோம். இப்போது சரி, ஓகே, இப்போ இதெல்லாம் சொல்லியாச்சு. இது வந்து பிகினராக இருக்காங்கள்ல, அவங்களுக்கு வந்து ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் படிச்சுட்டு உடனே வீக்லி டெஸ்ட் எழுதி பார்க்குறது அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். புரியுதுங்களா? இப்போ பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, நான் ஆல்ரெடி எந்த மாதிரி நான் ஸ்டடி பிளான் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கேன். எல்லாமே தமிழ், மேக்ஸு, ஜிகே எல்லாம் எல்லாமே கவர் ஆகி தான் வரும் உங்களுக்கு. புரியுதுங்களா? சரி, ஓகே. இப்போ இது எல்லாமே சொல்லியாச்சு. இது வந்து நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு டெஸ்ட் பேட்ச் நிறைய பேர் கேட்டிருந்ததுனால தான் சரி நான் நிறைய யோசித்து சரி நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். புரியுதுங்களா? சரி, ஓகே. இப்போ இதுக்குண்டான மெட்டீரியல் வேணும்ல, இந்த மெட்டீரியல் இருக்குங்களே, இந்த மெட்டீரியல் வந்து நான் சென்ட் பண்ணிடுவேன். இன்னொன்று கிளாஸ் இருக்குங்களே, நான் என்ன ஷெட்யூல் சொல்கிறேனோ அந்த ஷெட்யூலோட அந்த வீக்லி ஷெட்யூல் பிளான் சொல்கிறேன் அப்படின்னா அதோட கிளாஸ் வந்து யூடியூப்பில் நான் அப்லோட் பண்ணிடுவேன். புரியுதுங்களா? எடுத்து நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணிடுவேன். புரியுதுங்களா? யூடியூப்பில் நான் கன்ஃபார்ம் அது வந்து நான் அப்லோட் பண்ணிடுவேன். ஏன்னா நிறைய பேர் கிளாஸ் போய் படிக்காத மாதிரி இருப்பீங்க, அது உங்களுக்கு தெரியணும்ல, என்னென்னு தெரியணும், அதுக்காக வந்து இது பண்ணுது. இது முழுக்க பார்த்திங்க அப்படின்னா யாரோட நான் ஹெல்ப் இல்லாமல் தான் நான் பண்ணுறேன். இன்னொன்று நான் செல்ஃப் ஸ்டடி தான் பண்ணுறேன். சரிங்களா? செல்ஃப் ஸ்டடி பண்ணுற ஆஸ்பிரண்ட்டு நானாக எடுக்கிற கொஸ்டின்ஸ் தான் இது. ஓகேங்களா? இது யாரும் எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ணலை. அதை வந்து நான் ஃபஸ்ட் சொல்லிக்கிறேன். புரியுதுங்களா? இப்போ சரி, ஓகே. இப்போ இது எல்லாமே டெஸ்ட் பேட்ச் சொல்லியாச்சு, வீக்லி ஸ்டடி பிளான் என்ன இருக்குன்னு சொல்லியாச்சு, தமிழ் மேக்ஸ் ஜிகே எல்லாம் சொல்லியாச்சு, மெட்டீரியல் சென்ட் பண்ணிடுவேன். இப்போ யோசிக்கலாம், மெட்டீரியல் எப்படி நீங்கள் சென்ட் பண்ணுவீங்க, காஸ்ட்டு வைப்பீங்களான்னு கேட்கலாம். மெட்டீரியல் வந்து 100% சொல்கிறேன், அது காஸ்ட்டே கிடையாது. புரியுதுங்களா? இப்போ வந்து நான் தமிழ் சொல்கிறேன் அப்படின்னா 6th சொல்கிறேன், 6th ஒன்லைன் நான் சென்ட் பண்ணிடுறேன். மேக்ஸ் சொல்கிறேன்னா மேக்ஸுக்கு உண்டான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அது எப்படி போடணும், தனி வட்டி என்னென்ன இருக்குது அதை நான் சென்ட் பண்ணிடுறேன். ஜிகேயில் என்ன பாடம் சொல்கிறேனோ அந்த பாடத்தோட ஒன்று நான் சென்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? அவ்வளோதான். இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நான் என்ன கொஸ்டின் சொல்கிறேனோ அந்த கொஸ்டின் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறேன். ஃப்ரீ தான். புரியுதுங்களா? ஃப்ரீ தான், யாரும் பயப்பட வேணாம். 100% இது வந்து மெட்டீரியல் ஃப்ரீ. ஏன்னா நான் ஓனாக தானே ஸ்டடி பண்ணுறேன், அதனால் நான் மெட்டீரியல் ஃப்ரீயாக நான் கொடுத்துறேன். எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. புரியுதுங்களா? ஆனால் படித்தா போதும். ஆனால் ஒன்று இந்த டெஸ்ட்டு கொஸ்டின் எடுக்கிறவங்களே, இது வந்து மிகப்பெரிய ப்ராசஸ். டெஸ்ட்டு ப்ராசஸ் வந்து மிகப்பெரிய ப்ராசஸ். புரியுதுங்களா? ஏன்னா நான் தமிழ் தேடி கொஸ்டின் எடுக்கணும், மேக்ஸ் தேடி கொஸ்டின் எடுக்கணும், ஜிகே கொஸ்டின் எடுக்கணும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைஸ் பண்ணி கொஸ்டின் எடுக்கணும் இல்லையா? நான் தனியாக தானே எடுக்கிறேன். புரியுதுங்களா? எனக்கு வந்து எந்த ஒரு ஹெல்ப்பும் யாரும் பண்ணலை. புரியுதுங்களா? நீங்களாக யோசிக்கலாம், இப்போ டெஸ்ட்டுங்கிறது ஃப்ரீயா அப்படின்னா அதை பற்றி தான் இப்போ சொல்ல வரேன். புரியுதுங்களா? இப்போ டெஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வீக்லி டெஸ்ட்டு தான். புரியுதுங்களா? வீக்லி டெஸ்ட்டு எவ்வளோவா இருக்கும் அப்படின்னா, நீங்கள்லாம் நினைக்கிற மாதிரி 1000 ரூபாயோ இல்லை 500 அப்படிங்கிறது எதுவும் கிடையாது. முழுக்க இது கிடையவே கிடையாது. புரியுதுங்களா?
இப்போது நான் இந்த டெஸ்ட் பேட்சோட ப்ரைஸ் சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. என்ன அப்படின்னா, வீக்லி டெஸ்ட் எழுதுங்களா, வீக்லி டெஸ்ட் வந்து இந்த வீக்லி டெஸ்ட் இருக்குங்கள, இந்த வீக்லி டெஸ்ட்டு வந்து வீக்லி டெஸ்ட்டோட ப்ரைஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா, இப்போ யோசிக்கலாம் எவ்வளோ சொல்லுவாங்க, ரூ. 100 சொல்லுவாங்க, ஒரு கொஸ்டின் 100, 150 சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. ஒரு டெஸ்ட்டுக்கு நீ வீக்லி டெஸ்ட்டோட ப்ரைஸ் எவ்வளோ தெரியுமா? ரூ. 20 தான். அவ்வளோதான். வெறும் ரூ. 20 தான். புரியுதுங்களா? விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணலாம். புரியுதுங்களா? வெறும் ரூ. 20 தான். வீக்லி டெஸ்ட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா ரூ. 20 தான். ஓகேவா? ஏன் அப்படின்னா, நிறைய பேர் ஒர்க் போகாமல் படிக்கலாம், நிறைய பேர் ஒர்க் போயிட்டு படிக்கலாம். ஒர்க் போகாமல் படிக்கிறவங்களால அமௌண்ட்டு தரவும் முடியாது இல்லையா? 1000, 500க்கு அவங்க எங்கே போவாங்க? தர முடிஞ்சால் தந்துடுவாங்க. இல்லைன்னா அவங்க தர முடியாது இல்லையா? அவங்க எப்படி படிப்பாங்க? கொஸ்டின்ஸ் எதுவும் கிடைச்சா கூட அவங்க போட்டு பார்க்கலாம். அதுவும் இல்லாத பட்சத்துக்கு என்ன பண்ணுவாங்க? எதுவும் பண்ண முடியாது இல்லையா? அதுக்காக தான் இது பண்ணது. ஓகேங்களா? இப்போ ஏன்னா என்னால் ஃப்ரீயாக கண்டக்ட் பண்ண முடியல. ஏன்னா நான் நிறைய பேர்கிட்ட சஜஷன் கேட்டு தான் நான் வந்து இந்த மாதிரி பண்ணலாம். ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு விஷயம் ஃப்ரீயாக கிடைக்குதுன்னா அதை நம்ம அலட்சியமாக எடுத்துக்குவோம். புரியுதுங்களா? அதனால தான் இது. விருப்பம் இருக்கிறவங்க இப்போ ஒருவேளை நீங்கள் ஒரு ஜாயின் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா, நம்ம டெலகிராம் சேனல் இருக்குங்களா, ஜாயின் பண்ணிக்கிங்க. புரியுதா? டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிங்க. ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க நாங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க அப்படிங்கிறத சொல்லிடுங்க. இப்போ வந்து இந்த டெஸ்ட் இருக்குங்கள, இதை எப்படி நீங்கள் ஜாயின் பண்ணுங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் பர்ஃபெக்டாக சொல்கிறேன். இதை பார்த்துட்டு எத்தனை பேர் ஜாயின் பண்ணணுன்ட்டு இருக்கிறீங்களோ அப்படின்ட்டு இருக்கலாம். ஏன் அப்படின்னா, நீங்கள் வாரம் வந்து ஒரு இப்போ என்ன சொல்கிறதுனா, நிறைய பேர் பார்த்துட்டிங்க அப்படின்னா 2000, 3000, 4000, 3000, 5K வரைக்கும் பே பண்ணி டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணுறாங்க இல்லையா? 5K வரைக்கும் போயிட்டுருக்கு. இந்த டெஸ்ட்டோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 5K போயிடுச்சு. இப்போது இந்த மாதிரி லோ பட்ஜெட்டு டெஸ்ட் பேட்ச் யார் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரில. ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் பிரச்சனை இல்லை, அது கூட ஃபாலோ பண்ணுங்கள், நோ ப்ராப்ளம். புரியுதுங்களா? இது நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். புரியுதுங்களா? வெறும் ரூ. 20 தான். நீங்கள் வாரம் ஒரு ரூ. 500 பாருங்கள், 100, 200 கூட எல்லாம் யோசிப்பாங்க. ரூ. 100, 200 அப்படிங்கிறதுக்கு எல்லாம் யோசிப்பாங்க இல்லையா? இப்போ வாரம் ரூ. 20 எல்லாருனாலையும் ரெடி பண்ண முடியும் இல்லைங்களா? நம்ம லைஃப்பில் ஏகப்பட்டதுக்கு வேஸ்ட்டாக செலவு பண்ணிகிட்ருக்கோம். எத்தனைக்கோ செலவு பண்ணுறோம் இல்லையா? உங்கள் லைஃபுக்கு ஒரு வாரம் ரூ. 20 உங்களுக்கு பெருசாக இருக்குமா அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சுக்கோங்க. புரியுதுங்களா? யோசிச்சுட்டு இன்னும் டைம் இருக்குது. புரியுதுங்களா? எப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னா, அது வந்து நான் அனௌன்ஸ் பண்ணுறேன். சரிங்களா? டைம் இருக்குது, இப்படி தான் இருக்கும். நீங்கள் யோசிச்சுட்டு சொல்லுங்கள். புரியுதுங்களா? வீக்லி ஸ்டடி பிளான் வந்துடும், மெட்டீரியல் வந்துடும், எல்லாத்தும் வந்துடும். நீங்கள் யோசிச்சுட்டு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது செல்ஃப் ஸ்டடி பண்ணிட்டுருக்காங்க, அவங்களுக்கும் இந்த மாதிரி வேணும்னா அவங்க ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.